வெல்கம் டு யோக தமிழ் சேனல். இந்த உலகத்தில் இன்னும் பல இடங்கள் மர்மங்கள் மற்றும் அமானுஷங்கள் நிறைஞ்சதாகவே இருக்கு. மேலும் சாதாரண மனிதர்கள் யாருமே நுழைய முடியாத அளவுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மர்மங்கள் நிறைஞ்ச 5 இடங்களை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னேக் ஐலாண்ட் உலகத்திலேயே கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் மட்டுமே வசிக்கக்கூடிய தீவு தான் இந்த ஸ்னேக் ஐலாண்ட். இது அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் பிரேசிலின் சாபோலா மாகாணத்திலேருந்து ஏறத்தாழ 33 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவு இருக்குது. கிட்டத்தட்ட 4,30,000 சதுர மீட்டர் கொண்ட பரப்பளவில் பாம்புகள் மட்டுமே வசிக்குதுன்னா எவ்வளோ பாம்புகள் இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த தீவில் நீங்கள் இறங்கி நடக்கும்போது நீங்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு 4 அடிக்கும் ஒரு பாம்பு இருக்குமாம். அதுலேயும் குறிப்பாக கோல்டன் பிட் வைப்பர்னு சொல்லக்கூடிய பாம்பு இனம் தான் இந்த தீவில் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பாம்போட விஷத்தன்மையை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய பாம்பை விட 3லேருந்து 5 மடங்கு விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பாம்புகள் கடிச்சிச்சுன்னா மனிதனோட தசைவே உருக்கிற அளவுக்கு அதோட விஷத்தன்மை இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு கடிச்சு 1 மணி நேரத்திலேயே மனிதனோட உயிரை பறிக்கிற அளவுக்கு அதிக விஷத்தன்மை கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பிரேசில் அரசும் இங்கே இருக்கிற பாம்பு எல்லாத்தையும் அழிச்சிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்களாம். ஆனால் மனுஷனோட வாடையை கண்டாலே இது மோப்ப முடிச்சு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அதனால் பிரேசில் அரசும் இந்த முயற்சியை கைவிட்டுட்டு மனிதர்கள் யாருமே போக வேணாம்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்களாம். இப்போ இந்த தீவுகளில் பாம்புகள் மட்டும்தான் இருக்குது. ஏரியா 51 பொதுவாகவே அமெரிக்கா பற்றி சொல்லணுன்னா நிறைய மர்மங்களையும் அமானுஷங்களையும் ரொம்ப சீக்ரெட்டாகவே பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்று தான் ஏரியா 51ன்னு சொல்லக்கூடிய ஒரு விமானத்தளம். இந்த இடம் நெவாடா மாகாணத்துக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் நீளமும் 16 கிலோமீட்டர் அகலத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த செகண்ட் வேர்ல்டு வார் காலத்தில் இருந்தே ஒரு இராணுவ தளமாக பயன்படுத்திட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த ஏரியா 51 இடத்துலேருந்து சுற்றி 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே யாரும் நுழைய முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துவாங்களாம். இந்த இடத்த இராணுவமோ இல்லை போலீஸோ யாரும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் ஏஜென்சியை வச்சு அமெரிக்கா கவர்மெண்ட் பாதுகாத்துட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஏலியன் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதாகவும் ஏலியன்கள் கூட பேச முயற்சி செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் விசித்திரமான விண்கலங்கள்லாம் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இப்படி ஒரு இடம் இருக்கிறத அமெரிக்காவும் ரொம்ப காலமாக மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. சமீப காலத்தில் தான் ஏரியா 51ன்ற ஒரு இடம் இருக்கிறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட இடம்தான் வட சென்டினல் தீவு. இந்த இடம் வங்காள விரிகுடாவுக்கு பக்கத்தில் அந்தமான் தீவுக்கு தென்மேற்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. அப்படி தடை பண்ணுற அளவுக்கு இந்த தீவில் என்ன இருக்குன்னா அங்கே வாழ்கிற பழங்குடி மக்கள் தான் காரணம். கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு மேலே வெளி உலக தொடர்பே இல்லாமல் வாழ்ந்துட்டு வர இந்த மக்கள் மீன் பிடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் காலில் என்னென்ன உணவு கிடைக்குதோ அதை மட்டுமே சாப்பிட்டுட்டும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தீவில் இன்னும் 300லேருந்து 400 பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வரதா சொல்கிறாங்க. இப்படி ஒரு தீவு இருக்கிறத 1771 வருஷத்தில் கிழக்கிந்திய கப்பலில் அந்த தீவு வழியாக போன ஜான் ரிச்சர்ன்றவர் தான் அந்த தீவுலேருந்து வர வெளிச்சத்தை வச்சு அங்கே பழங்குடி மக்கள் வாழ்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த தீவில் வசிக்கிற மக்கள் வெளியாட்கள் யார் வந்தாலும் ஒன்று கொலை பண்ணிடுறாங்க, இல்லைன்னா விரட்டி அடிச்சிடுறாங்க. அந்த தீவு வழியாக விமானமோ இல்லை ஹெலிகாப்டரோ அந்த தீவு வழியாக பறந்தால் வில்லம்பு மற்றும் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி வெளி உலக தொடர்பே வேண்டான்னு வாழ்கிற இந்த மக்கள்கிட்ட நம்மளோட இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ இல்லைன்னா அவங்கள்ட்ட தொடர்பை ஏற்படுத்த எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இதனால தான் அந்த தீவையே மனிதர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பல மர்மங்கள் நிறைஞ்ச தடை விதிக்கப்பட்ட இடம்தான் ரஷ்யாவில் இருக்கிற மீக்கோரி. இந்த ரகசிய இடம் தெற்கு உருள் மலையில் 1640 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. 1979 ஆண்டு உருவான இந்த நகரம் ரஷ்ய அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட பகுதியாக அறிவித்து மனிதர்கள் செல்ல தடை விதிச்சிருக்காங்க. அப்படி அங்கே என்ன தான் இருக்குன்னு அமெரிக்கா சேட்டலைட் மூலமாக கண்காணித்து ரஷ்யா கிட்ட கேட்டப்போ அதுக்கு ரஷ்யா பொக்கிஷங்களை பாதுகாக்கிறதுக்கும் உணவு சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ரஷ்யா அந்த இடத்துல நியூக்ளியர் வெப்பன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நியூக்ளியர் வார் நடக்கும்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த இடத்த பயன்படுத்தலான்னு அமெரிக்கா யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் மீக்கோரி ஒரு மர்மமாகவே இருந்து வருது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தடை செய்யப்பட்ட ஒரு ரகசிய இடம் தான் மெட்ரோ 2. இந்த இடம் ரஷ்யாவில் மாஸ்கோ சிட்டிக்கு கீழே 600லேருந்து 900 அடி ஆழத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரகசிய சுரங்கப்பாதை.
இது ஸ்டாலின் ஆட்சி காலத்திலேயே முக்கிய அரசாங்க வேலைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு வரதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 30,000 மக்களை இந்த ரகசிய இடத்துல தங்க வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த ரஷ்யா கவர்மெண்ட் என்னதான் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்தாலும் இன்னமும் இந்த இடம் ரஷ்ய இராணுவத்தால் ரகசியமாக இயங்கப்பட்டு வரதா சொல்கிறாங்க. மேலும் போர்க்காலத்தில் பதுங்கு குழியாக பயன்படுத்துறதுக்கும் பல ரகசிய ஆராய்ச்சிகள் இங்கே நடக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் மனிதர்களே செல்ல முடியாத தடை செய்யப்பட்ட 5 ரகசிய இடங்களை பற்றி பார்த்தோம். இதில் எந்த இடம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.